வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசமாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் சுகாதாரத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய நேரடி வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் வந்து 8th 10th 12th எது படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். எந்த ஒரு எக்ஸாம்ஸும் கிடையாது, டேரெக்டாக இன்டர்வியூ மட்டும் தான் இருக்குது. சேலரி 19,500 அதிகபட்சம் பார்த்திங்க அப்படின்னா 35,000 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் 31/7/2025. இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு போஸ்ட் மூலமாகவோ அல்லது நேர்லேயோ நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் எதுவும் கிடையாது. இதில் 8th படித்தவங்கலேருந்து 10th 12th அல்லது டிப்ளமோ டிகிரி எது படிச்சிருந்தாலும் உங்களுக்கான ஜாப் வந்து இருக்குது. என்னென்ன ஜாப் கொடுத்துருக்காங்க, எங்கேருந்து கொடுத்துருக்காங்க, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ரைட் சைடில் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இந்த இடத்துல என்ன போஸ்டிங்காக அப்ளை பண்ணிங்க அப்படிங்கிறது இல்லைங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளை நேமு, ஃபாதர் நேமு, டேட் ஆஃப் பர்த், ஏஜ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், உங்களோட மார்க் என்ன, கம்யூனிட்டி என்ன, உங்களுடைய அட்ரஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே எழுதணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பர்மனெண்ட் அட்ரஸ்க்கு அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் எழுதுங்க, இல்லைன்னா டேஷ் போட்டுக்குங்க, ஆதார் கார்டு நம்பர், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, ஸோ அதெல்லாமே எழுதிட்டு தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சைன் பண்ணிக்கணும். இது கூட உங்களோட ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 10th சர்டிஃபிகேட்டு அல்லது 12th சர்டிஃபிகேட், மார்க் ஷீட்டு, தமிழ் எலிஜிபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, ஸோ அதே மாதிரி ஜாதி சான்றிதழ், ஸோ இதெல்லாமே அட்டாச் பண்ணி தான் நீங்கள் வந்து அனுப்பணும். கிட்டத்தட்ட 12 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் படித்து பார்த்துக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நேஷனல் ஹெல்த் மிஷன் தமிழ்நாடுலேருந்து கொடுத்துருக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுதான் பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக இவங்க கொடுத்துருக்கூடிய வெப்சைட்டு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. மருந்தாளுநர் அப்படிங்கிற கேட்டகரியில் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கான ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து எல்லாத்துக்குமே லாஸ்ட் 31/7 வரைக்கும் வந்து டைம் இருக்குது. இந்த மருந்தாளுநர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து 12th படிச்சிருக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா டிஃபார்ம் அல்லது பிஃபார்ம் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். 15,000 வரைக்கும் வந்து சேலரி வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஆய்வக நுட்புணர், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 13,000 வரைக்கும் வந்து சேலரி கொடுத்துருக்காங்க. 12th பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கான போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா மானாமதுரை, சங்கராபுரம், இது சிவகங்கை, ஸோ இது மாதிரிலாம் வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா செவிலியர் அப்படிங்கிற கேட்டகரி, அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 18,000 வரைக்கும் வந்து சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. தென் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பணி இடங்களின் எண்ணிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதாவது செவிலியர் மட்டுமே 94 போஸ்டிங் வந்து இதில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பல்நோக்கு சுகாதார பணியாளர் அப்படிங்கிற கேட்டகரி, இதுக்கு வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க, அது தாவரவியல் அல்லது விலங்கியல் பாடத்தில் வந்து தேர்ச்சி பெற்றிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். 14,000 வரைக்கும் வந்து சேலரி கொடுத்துருக்காங்க. பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர், இதுக்கு வந்து 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும், 8,500 வரைக்கும் வந்து சேலரி வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் அனுப்பக்கூடிய அட்ரஸ் செயலாளர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட சுகாதார அலுவலகம், முதன்மை கல்வி அலுவலர் அலுவலக மேல்தளம், சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகம், சிவகங்கை. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா 04575240524 அப்படிங்கிற அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் டவுட் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதிலேயே போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அதாவது அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து அதை வந்து இந்த வீடியோவில் சொன்ன இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் கரெக்டாக வந்து என்னென்ன வேணுமோ எல்லாம் அட்டாச் பண்ணி ஃபில் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனுப்பிச்சிக்கலாம். இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு நம்ம சேனலை தொடர்ந்து வந்து விசிட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவது மாவட்ட நலவாழ்வு சங்கம் சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் தான் இது. லாஸ்ட் டேட் 31/7. ஸோ அதுக்குள்ளே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அல்லது வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து டிப்ளமோ வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டியது, அதாவது எந்த ஒரு காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ரிசல்ட் வந்து கொடுக்குறாங்க, தமிழ்நாடு வைஸ் வந்து பார்த்திங்கன்னா டாப் ரிசல்ட் வந்து கொடுக்கக்கூடிய காலேஜ், கோச்சிங் எது நல்லா இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட், நீங்கள் வந்து 3rd இயர் படிக்கிற போதே வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து எந்த அளவுக்கு வந்து வாங்கி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா அரசு தேர்வில் கன்யூஸாகவே வந்து இவங்க ஃபஸ்ட் ப்ளேஸ் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய காலேஜ் தான் சீனாபுரம் கொங்கு வேளாளர் பாலிடெக்னிக் காலேஜ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, பெருந்துறையில் வந்து இருக்குது. ஸோ குன்னத்தூர் ரோடு, அதாவது ஈரோடு பார்த்திங்க அப்படின்னா பெருந்துறையிலேருந்து குன்னத்தூர் போகிற ரோட்டில் வந்து இருக்குது. தென் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கல்வி தகுதி வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தீங்கனாலே வந்து 1ஆம் ஆண்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். 2ஆம் ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஐடிஐ அல்லது வந்து பார்த்திங்கன்னா பியூர் சயின்ஸு அல்லது அக்ரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் இவங்க கொடுத்துருக்கூடிய பாடப்பிரிவுகள் என்னென்ன அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், அதே மாதிரி எலக்ட்ரிக்கல், அதே மாதிரி பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், அடுத்து கம்ப்யூட்டர், கெமிக்கல், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இது மாதிரியான கேட்டகரியிலெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து படிக்கலாம். தென் இதில் பார்த்திங்கன்னா இவங்க வந்து டாப் ரிசல்ட் கொடுத்துருக்காங்கிறது
மட்டும் இல்லாமல் இவங்க காலேஜில் அதாவது தமிழ்நாட்டிலேயே வந்து அதிகமான மாணவர்கள் படிக்கக்கூடிய நம்பர் 1 காலேஜாகவும் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 2000 பேர் வந்து பாலிடெக்னிக் காலேஜில் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டு காலேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம் தமிழ்நாட்டிலேயே. ஸோ அந்தளவுக்கு வந்து பெஸ்ட்டு காலேஜாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 10th வந்து ரொம்ப மார்க்கு கம்மியாக எடுக்கிறவங்களையும் வந்து நல்ல கோச்சிங் கொடுத்துட்டு அதிகமான மதிப்பெண் வந்து வாங்க வச்சிட்ருக்காங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சம் பேர்த்ததோட டீட்டெயில் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டாப் ரிசல்ட் எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து அட்மிஷன் போடணும் அப்படின்னாலும் 8903-858585 8903-858585 அப்படிங்கிற நம்பருக்கும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி இந்த டவுட்டை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.